சுலேகா ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மேஷ ராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்பு கிரக நிலவரங்கள் இந்த ஜூன் மாதத்துல என்னென்ன மாதிரி இருக்கு, அந்த ஜூன் மாதத்தினுடைய கிரக நிலவரங்களுக்கு தகுந்தாற் போல நமக்கு என்னென்ன நடக்க போறது அப்படிங்கிறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இப்ப இந்த மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பிறந்து ஒரு தினத்துல அவர் ராசிக்குள் பிரவேசிக்க போகிறார். இது ஒரு விசேஷமான தன்மை. ஏன்னா இது அவருடைய ஆட்சி வீடு, ராசி அதிபதியினுடைய ஆட்சி வீட்டுக்குள் அவர் உள்ளே வரப்போகிறார். அதனால உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு கௌரவம், அந்தஸ்து, மேன்மை இதெல்லாம் கிடைக்க போற ஒரு அற்புதங்கள் நடக்கும். ஆனா அதே நேரத்துல சனீஸ்வர பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடத்தில இருந்து 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அவ்வாறு அவர் 3ஆம் இடத்தை பார்வையிடும் பொழுது என்ன நடக்கும்னா, அங்கே ஏற்கனவே செவ்வாய் பகவான் உள்ள வரார். அப்போ மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், டென்ஷன் அதிகமாகும். ஒரே வேலையை ரொம்ப அபரிவிதமான துரிதமாக செய்வதும், அதே நேரத்தில் ரொம்ப ஸ்லோவாகிறதும், ஒரு கான்சென்ட்ரேஷனே இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அப்போ இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னால், தியானம் பண்ணணும். நல்லா தியானம் பண்ணணும். அப்போ தியானம் பண்ணிங்கன்னா ஒரு அமைதி கிடைக்கும். மனசில் அமைதி கிடைச்சதுன்னா உங்களால் இயல்பாக உங்களுடைய வேலைகளை செய்ய முடியும். 5ஆம் இடம்னு சொல்கிற இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுகிறார். அப்போ இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இதா அப்பாவுடைய இடம். அப்பா, தாத்தா, பெரிய தாத்தா அப்படின்னு சொல்கிற பூர்வீகத்தை பற்றி நம்ம சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுறதுனால உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் விஷயத்திலேயோ அல்லது தகப்பனாருடைய ஆரோக்கியம் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்கள். அதே நேரத்தில் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரேஸு, அதே மாதிரி கேசினோ இது மாதிரி எல்லாம் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் போவீங்க. இந்த ஷேர் மார்க்கெட் இது மாதிரி எல்லாம் போகும்பொழுது உங்களுக்கு இயல்பாகவே சில நேரத்தில் நஷ்டங்கள் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக விளையாட வேண்டும். காதலிப்பவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு சந்தோஷம், அதாவது மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம் வேணும். அந்த சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கிடைப்பது கடினமாக இருக்கும். அப்போ உங்களுடைய ஜாதகம் நன்றாக இருந்து அதில் உங்களுடைய நேரங்கள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை என்றால் கண்டிப்பாக எச்சரிக்கையாக சில நேரங்களில் ஜாக்கிரதையாக நீங்கள் ஒரு செயல்களை செய்ய வேண்டும். அதே மாதிரி புதிய காதல் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா காணல் நீராக போகும். அப்போ அதிலெல்லாம் இறங்கக்கூடாது. அதே மாதிரி 8ஆம் இடம்னு சொல்கிறது உங்களுடைய மர்மஸ்தான். அப்போ இந்த இடத்த சனீஸ்வர பகவான் பார்க்கறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன், ஹீட்டுனால இன்ஃபெக்ஷன், அதே நேரத்தில் பைல்ஸு இது மாதிரியான ப்ராப்ளங்கள் வரலாம். அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருங்கள். சில நேரத்தில் பொருட்கள் காணாமல் போகும். அப்போ இந்த காணாமல் போகிற பொருட்களையும் நீங்கள் கொஞ்சம் பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். எங்கேயாவது வெளியூர், வெளிநாடு போகும்பொழுது கொஞ்சம் உங்களுடைய தஸ்தாவேஜுக்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ராகு பகவான் 12ஆம் இடத்துல தனித்து இருப்பார். அப்போ அவர் தனித்து இருக்கும் பொழுது உங்களுக்கு இயல்பாகவே ஆசைகள் அதிகமாகும். அவ்வாறு ஆசைகள் அதிகமாகும் பொழுது உங்களுடைய பார்ட்னர், அதாவது கணவன் ஆகட்டும் மனைவி ஆகட்டும், அவர்களால் ஈடு கொடுக்க முடியாதபடி செல்லும். அப்போ கணவன் மனைவி இடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால கொஞ்சம் கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் யாராவது மேஷராசிக்காரர்கள் இருந்தால் கொஞ்சம் நீங்கள் அவங்கள அனுசரித்து, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அனுசரித்து போனால் அவங்க மென்டல் ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆவாங்க. அதே மாதிரி தனஸ்தானம் சொல்கிற 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும். ஏன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய பணம் உங்களுக்கு அபரிவிதமாக வரும். அதெல்லாம் பத்திரமா தக்க வச்சு கொள்ள முடியுமா அப்படின்னு சொன்னால் விரயம் ஏற்படும். திடீர் விரயங்கள் ஏற்படுவது போன்ற இயல்பான விஷயங்களில் உங்களுக்கு மனம் கொஞ்சம் சஞ்சலம் அடையும். ஆனால் தொழில் மேன்மை அடையும். தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கு. கூட்டு தொழில் லாபத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆசைகள், அதே நேரத்தில் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள். ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும்.
மீதி 50% உங்களுடைய முக்கியமாக உங்களுடைய கவனத்துடனும் உங்களுடைய ஜாதகத்தை முதலில் சரிபார்த்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, புதிய தொழில் தொடங்குவது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்தால் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஸோ ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது. நன்றி.